ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு ஸ்னாரன்ஸ் தமிழ் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப குட்டியாக ஒரு வீடியோ தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வேஸ்ட்டாக டப்பா வந்து கிடக்கும். அம்மா வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி மளிகை சாமான்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. கொஞ்சம் பழசாயிடுச்சு அப்படின்னா இதை தூக்கி போட்டு வேறு வந்து மாற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு டப்பா வந்து கிடச்சிது. இன்றைக்கி இதுதான் வந்து நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்ற போகிறோம். பார்க்கவும் வந்து அழகாக இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதோட கேப் மட்டும் நான் எடுத்து வச்சுட்டேன், நமக்கு எதனா ரவுண்ட் போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு எல்லோ கலரில் பெயிண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் பெயிண்ட் வேணால் எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக வந்து இந்த பாட்டிலை வந்து நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான். நம்ம ஊருக்கெல்லாம் வாங்கினா வந்து டப்பா கொடுப்பாங்க இல்லையா, அந்த டப்பாவை க்ளீன் பண்ணி அம்மா கிச்சனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் பழசானதும் தூக்கி போட்டுருவாங்க இல்லையா, அதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வச்சு தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கிராஃப்ட் வந்து பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பான்ச் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரெஷ் வச்சும் பண்ணலாம். ஸ்பான்ச் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். அந்த பிளாஸ்டிக் வந்து வெளியே தெரியாது. பெயிண்ட் அடித்து அந்த ப்ரெஷ் வச்சு அடிக்கும் போது ஒரு மாதிரி தெரியும் இல்லையா, அதுவுமே தெரியாது. அதனால தான் ஸ்பான்ச் வச்சு வந்து பண்ணிக்கிறேன். 10 ரூபா ஸ்பான்ச் விற்கும் இல்லையா, இல்லைனா பாத்திரம் தேய்க்கிறதுக்கு க்ரீன் கலரில் ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக கட் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து அடிச்சுக்கலாம். இது வந்து பார்க்க டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும், அதனால தான் இந்த மாதிரி வந்து பண்ணுறேன். எந்த கலர் வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். ஈவனாக எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. இதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இதை கொஞ்சம் நேரம் வந்து நம்ம அப்படியே காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எடுக்கலாம். இப்போ வந்து நல்லாவே அந்த பாட்டில் வந்து காஞ்சிருச்சு. இப்போ இது வந்து அந்த பிளாஸ்டிக் மாதிரியே வந்து தெரியாது, பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். இதில் நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் வந்து பண்ண போகிறேன். இன்றைக்கி என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஸ்டிக்கர் இருந்துச்சு, அதை தான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் கிட்டே வந்து ரெட் கலரில் பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டி ஹார்ட்டாக வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டிக்கர் வந்து ரொம்ப நாளாக இருக்குது, அதனால் நான் வந்து இதுவே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கரும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பெயிண்ட் வச்சு நீங்கள் குட்டி குட்டி ஹார்ட் வரையும் இல்லையா, அந்த ஹார்ட்டை வந்து நீங்கள் நிறைய கலர்லேயும் வரைஞ்சிக்கலாம். இல்லைனா வந்து ரெட் கலரே வந்து யூஸ் பண்ணி அங்கங்கே வந்து ஹார்ட் இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுக்கலாம். அப்படி வந்து உங்களுக்கு ஹார்ட் வரைய பிடிக்கல அப்படின்னா நம்ம பெயிண்ட் பண்ணோம் இல்லையா, இதுலேயே வந்து ஒரு குட்டி ஃபேஸ் வந்து வரைஞ்சி விட்டிங்க அப்படின்னா அதுவுமே பார்க்க வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து என்கிட்ட குட்டி ஹார்ட்டும் இருந்துச்சு அந்த ஸ்டிக்கரில், அப்புறம் கொஞ்சம் பெருசும் இருந்துச்சு. ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி நான் ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இந்த பாட்டில் ஃபுல்லாகவே நான் ரொம்ப சிம்பிளாக இந்த ஹார்ட் ஸ்டிக்கர் தான் ஒட்ட போகிறேன். நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஹார்ட்டே வந்து வரைஞ்சி விட்டுடலாம். அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பண்ணவும் வந்து கஷ்டமாக இருக்காது, வரையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த டப்பா ஃபுல்லாக எங்கெல்லாம் வந்து அந்த ஹார்ட் ஸ்டிக்கர் வந்து ஒட்ட முடியுமோ, எங்கெல்லாம் எம்டி அல்லாத மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஹார்ட் ஸ்டிக்கர் இருக்கிற மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கிட்டேன். நீங்கள் எமோஜ் கூட வந்து வரைஞ்சிக்கலாம். நிறைய எமோஜ் ஃபேஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் குட்டி குட்டியாகவும் நீங்கள் வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். இல்லைனா வேறு எதனா டெக்கரேட் பண்ண பிடிக்குன்னா நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம். வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே வந்து நான் ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன். ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. நம்ம எம்டியாக பார்க்கறதுக்கும் இப்படி பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதை வந்து நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஸ்கெட்சு வந்து போட்டு வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சா என்ன பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம் அப்படி தோணும். இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு போடும்போது பார்க்கவும் நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பென்னு, இல்லைனா வந்து நம்ம பேப்பர் பூவெலாம் செய்வோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஃப்ளவர் வேஸ் வேணும் இல்லையா, அதுக்காக கூட நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ளவர் தான் போட்டு வச்சுருக்கேன், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.